ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு M.S.P நர்சரி ஃப்ரம் த மொபைல். என் பேர் ரமேஷ். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட் வீடியோ, நார்மல் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஸோ நார்மல் ஃபுட் கலெக்ஷன்ஸ் அப்படி ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ ஆஃபர் செக் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளான்ஸ்லாம் ஆஃபர் போட்டிருக்கேன். நீங்கள் பிளான்ஸ் லவர். ஸோ பிளான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பிளான்ஸ்லாம் நான் வாங்கி வீட்டில் வைப்பேன். ஸோ எங்களுக்குலாம் நிறைய பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு ஒன்ஸ் வெப்சைட்டையோ அப்படி இல்லைன்னா கேரளா வாட்ஸ்அப் கேரளாவையோ விசிட் பண்ணுங்கள். ஸோ பிளான்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு ஒன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்குறது நெக்ஸ்ட்டுங்க. ஸோ பிளான்ஸ் இருக்கிறது எப்படிலாம் இருக்குது, ஸோ என்ன பட்ஜெட்டில் இருக்குது, அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட இல்லை வேறு எங்கே வாங்குறதுனாலையும் ஸோ அந்த பட்ஜெட் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறது. ஸோ இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ வேணுன்றவங்க குயிக்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன் டே ஆஃபர், ஸ்டாக் எவ்வளோ இருக்கோ அதுக்கு மட்டும்தான் ஆஃபர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்ட போகிறோம், எவ்வளோ குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஐனிப்பழாங்க. ஸோ ஐனிப்பழாவில் வந்து ரெட்டு. ஸோ ரெட் வெரைட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய்லாந்து வெரைட்டி. ஸோ எல்லாமே பட்டிங் பிளான் தான் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா 3-4 பிரான்ச்சஸ் மாதிரி நல்லா சூப்பராக ஒரு 1-1.5 ஃபீட் ஹைட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக் தாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1 ஃபீட்லேருந்து 2 ஃபீட் ரேஞ்சில் பிளான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கொய்யாவில் வந்து மினி கொய்யா. ஸோ சீனி கொய்யான்னு சொல்லுவாங்களா, தைவான் வெரைட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு குட்டி குட்டியாக காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க. பிளான்டோட ஹைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டாக் ஆயிருங்க. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிளான் நல்ல ஹைட்டாகவே இருக்குது. ஒரு 2 ஃபீட் 2.5 ஃபீட் ஹைட் இருக்குது. நல்லா 3-4 பிரான்ச்சஸ் மாதிரி சூப்பராகவே இருக்குங்க. 1 or 2 பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங்கே இருக்குது. ஸோ வேணுன்றவங்க டெரஸ்லாம் வச்சு ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளீன் ஆவலுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் அப் டு 6 மந்த்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் வந்துடும். ஸோ இதெல்லாம் சீலிங் பிளான் தான், பட் அதுலேயே ஃப்ரூட்டிங்லாம் வந்துடும். ஸோ டக்கு டக்குன்னு போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பிளான்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே காட்டுறோம் அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரெட் ஃப்ரூட். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டிங் டைப். அப் டு 1 or 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரூட்டிங் வந்துடும். ஸோ எல்லாமே கட்டிங் பிளான்ட்ன்றதுனால க்ரோத்திங் நல்லா சூப்பராகவே இருக்குது. லீஃப் பார்க்கும்போது தெரியும் எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கோவாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4-5 ஃபீட் ரேஞ்சில் இருக்குது பிளான்ஸு. எல்லாமே சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6 மந்த்துக்குள்ளேயே ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லிச்சி வெரைட்டிங்க. ஸோ இது வந்து கட்டிங் டைப்பு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஆரம்பிச்சிடும். பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த புது புது துளிர்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி பிளான்ஸ் வந்து இப்போ டிஸ்பேச் பண்ண போகிறது ஆஃப்டர் தீபாவளி தான். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இப்போ ஆஃபரில் இருக்கும்போது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார் தீபாவளி சேல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா தான் ஆஃப்டர் தீபாவளி பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பார்சல்ஸ் எல்லாமே டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆஃபர் இருக்கிற டைமில் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரம்புட்டான் N18 பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு புஷ்ஷாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 ஃபீட் 5.5லேருந்து 6 ஃபீட் அந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் பிளான்ஸ் இருக்குங்க. பிளான்ஸ் நல்லா சூப்பராக குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ பலாவில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெரைட்டி வந்து சீட் ஃப்ரீ ஜாக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வித் டேகோட இருக்குது, ஹோம் கிரவுண்ட் டேகோட. ஒரு 3.5 ஃபீட் 3 ஃபீட் அந்த ரேஞ்சில் பிளான்ஸ் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது குவாலிட்டியாக. ஸோ அந்த லீவ்ஸ் தாங்க உங்களுக்கு மெயின். லீஃபை பார்க்கும்போது தெரியும் பிளான்ட் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பிளான்ட்டோட லீஃபை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்கோபன் ஆரஞ்சுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ரேர் கலெக்ஷன். மை ஒன் ஆஃப் ஃபேவரட் வெரைட்டி ஆரஞ்சில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து நல்ல ஹைட்டாகவே இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3.5 to 4 ஃபீட் 4 ஃபீட் மேக்ஸிமம் இல்லை, 1 or 2 4 ஃபீட் இருக்குது. 3 ஃபீட் 3.5 ஃபீட் அந்த ரேஞ்சில் இருக்குங்க பிளான்ஸு. எல்லாமே கிராஃப்டட் பிளான் தான், நல்ல மெச்சூரிட்டி பிளான்ஸு சூப்பராக இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், நம்ம ஃபார்மில் இருக்க பிளான்ட்டில் ஃப்ரூட் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இந்த சைஸ் வந்திருக்குங்க. நான் ஃபார்முக்கு போகும்போது உங்களுக்கு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ ஷார்ட்ஸ் எடுத்து நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பராபா ஃப்ரூட். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பிளான்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 to 4 ஃபீட் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு 3லேருந்து 5 ஃபீட் ரேஞ்சு பிளான்ஸுங்க. ஸோ பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக சூப்பராகவே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வளர்ந்துட்டு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மங்கூஸ்டின் ஃபேமிலி. ஸோ இது வந்து நமக்கு சீலிங் பிளான்ட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நமக்கு ஃப்ரூட்டிங் வர ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ராகனில் வந்து மலேசியன் ரெட் ட்ராகன் இருக்குங்க இப்போ ஸ்டாக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல சூப்பரான வெரைட்டி தான். ஸோ அந்த உள்ளே இருக்க கலர் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்கும். நான் டேஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன், நம்ம ஃபார்மில் இருந்த வெரைட்டி தான். ஸோ உங்களுக்கு அது வீடியோலாம் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோல்டன் சீத்தாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் தான். ஸோ பிளான்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து மேங்கோ கலெக்ஷன் போகலாம். ஸோ மேங்கோவில் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து கிங் ஆஃப் செக்கப்பட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பெரிய பெரிய ஃப்ரூட் வெரைட்டிஸ். நல்லா லீஃப் பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு லென்த்தாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு சக்கரக்குட்டி. எல்லாமே மேங்கோஸ் எல்லாமே 4 to 5 ஃபீட்டுங்க. ஸோ பிளான்ஸ் வீடியோ காட்டுறேன், ஸோ பாருங்கள். ஸோ
ஸோ பிளான்ஸ் எவ்வளோ அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஏன்னா எல்லாமே மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலெக்ஷன்ஸ் போடும்போது ஸ்டாக் இருக்க வரீங்க மட்டும் தான் ஆர்டர்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அதனால தான் சொல்லிடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ இது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜம்மு நாவலில் வந்து ஒயிட் வெரைட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வரும். உங்களுக்கு லீஃப் வச்சு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கும்போது தெரியும். ஸோ பிளான்ஸ்லாம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே புது புது துளிர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிளான்டிங் ஏன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்து 3 மந்த்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரூட்டிங் சீசன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்ன்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ளவரிங் எடுக்க கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாக்கிங் நாவல். ஸோ 315 அந்த வெரைட்டிங்க. ஸோ உங்களுக்கு லீஃப் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ப்ராடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே இருக்குங்க பிளான்ஸு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாக்பூர் ஆரஞ்ச். ஸோ கமலா ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட் ஃபஸ்ட் காட்டியிருந்தேன் அந்த வீடியோவில். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நாக்பூர் ஆரஞ்சு. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போய் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருங்க. அந்த வீடியோவையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவகோடாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஃப்டட் வெரைட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வி ஷேப் கிராஃப்டட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக இருக்குது பிளான்ஸ். ஒரு 2-3 பிளான்ஸ் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெட் நெல்லிங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிராஃப்டட் பிளான்ட். 4 to 5 ஃபீட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிக்காயில் வந்து அந்த வால் பேரிக்கா சொல்லுவாங்க அந்த வெரைட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் லீஃப்லாம். இதுவும் பார்த்தீங்கன்னா 4 to 5 ஃபீட் இருக்குது. ஸோ இது என்ன லீஃப்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஸோ மங்குஸ்டீன் லீஃப் தான். ஸோ மங்குஸ்டீன் பார்த்தீங்கன்னா நமக்கு சீலிங் டைப் பிளான்ட்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சீலிங் டைப் தான் பெஸ்ட் ஃப்ரூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2.5 4 இயர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட் சூப்பராகவே வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது மீடியம் சைஸ் பிளான்ட் ஒரு 4 ஃபீட் இருக்குது. 3.5 to 4 ஃபீட் இருக்குது பிளான்ஸ் எல்லாமே. ஆக்சுவலாக இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு சைடு மழை பெஞ்சிட்டு இருக்கு. நான் க்ரீன் நெட் அடியில் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாஞ்செடி பார்க்கலாங்களா? ஸோ தசரி மேங்கோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 kg பேக்கில் இருக்குது. 6.5 ஃபீட் 7 ஃபீட் இருக்குங்க. ஸோ மேலே போயிட்டு நல்ல பிரான்ச்சஸ் விரிஞ்சிருக்கு. சூப்பராகவே இருக்குது. ஸோ இது எல்லாமே அதுதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேங்கோ, பிளாக் மேங்கோ. ஸோ எப்படி வேணால் சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் எபோவ் இருக்குங்க. ஸோ பிளான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாசிக் பசந்த். ஸோ இது பார்த்தீங்கன்னா இலை குட்டி குட்டியாக வரும். காயும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வரும். குட்டி குட்டியாக நிறைய காய்ப்பு பிடிக்கும். ஸோ அந்த லீஃப் பார்க்கும்போது தெரியும் எந்தளவுக்கு குட்டி குட்டியாக நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புது புது துளிர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாண்டிப்பரமன் மேங்கோ. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வெரைட்டிஸ்லையும் கொஞ்சம் ரேர் ஆயிடுச்சுங்க. ஸோ இது எல்லாமே நார்மல் கிராஃப்டடில் கொடுப்பாங்க. இப்போ எல்லாமே பட்டிங்கில் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. மேங்கோ கிஃபி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளான்ட் எல்லாமே 15 kg பேக்கில் இருக்குது. ஸோ அடி ஸ்டெம் தாங்க இதெல்லாம். சைஸ் நல்லா சூப்பராக எழுந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வைக்கும்போது அந்த பிளான்ட்டோட க்ரோத் தெரியும். ஸோ பிளான்ட் வந்து அடி ஸ்டெம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேலே வரக்கூடிய துளிர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஓல்டு ஸ்டெம்மு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 டேஸ்க்கு முன்னாடி வந்த ஸ்டெம்மு. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அந்த அடி ஸ்டெம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேல் துளிர் நமக்கு வந்து அந்த ஸ்டெங்காக நல்லா ஹெவியாக வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட் ஐவரி மேங்கோ. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 to 3.5 ஃபீட் மேக்ஸிமம் 4 ஃபீட் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரெட் ஐவரி தான். ஸோ இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ரெட் பால்மர். நமக்கு பால்மர் பார்த்தீங்கன்னா வந்து வயலட் கலரில் வரும். ஸோ இது வந்து ரெட் கலர் வெரைட்டி. ஸோ அந்த லீஃப்லேயே லைட் ரெட்டிஷ் தெரியுது. ஸோ அதனால தான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மியாசகி மேங்கோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு டிமாண்டான வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு 3.5 ஃபீட் அந்த ரேஞ்சில் இருக்குங்க. ஸோ பிளான்ட்ஸ் நல்லா சூப்பராகவே இருக்குது. ஸோ எல்லாமே புது புது துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நாம்டெக். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டன் கலரில் லென்த்தாக வரும் ஃப்ரூட்டு. சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட் வைஸ். ஸோ இந்த பெரிய வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் வந்து ஒரு 1/2 kgக்கு மேலே 2 kg வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சைஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுலேயே நமக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. நான் ஒரு சில இதெல்லாம் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆல் டைம் மேங்கோ அதெல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரம்பூட்டான் வெரைட்டிஸ். ரம்பூட்டான் N18, E35 ரங்கூன். ஸோ அதெல்லாமே இருக்குது ரங்கூன். இந்த வெரைட்டிஸ் எல்லாமே நமக்கு ரம்பூட்டானில் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அபியூ. ஸோ அபியூவில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பிளான்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 ஃபீட் ரேஞ்சில் இருக்குது. ஸோ பிளான்ட்ஸ் எல்லாமே சூப்பராக டேகோடு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்பிள் பெர்ரில் ரெட் வெரைட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு
வேரிகேட்டட் சப்போட்டா, பனானா சப்போட்டா. ஸோ என்னால் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு ஆஃபரில் கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸ்வீட் ஆரஞ்ச், ஸ்வீட் புஷ் ஆரஞ்சு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த வெரைட்டி, சைனீஸ் வெரைட்டி இருக்கு இல்லையா அது, செடபர் செரி, பப்ளி மாஸ், ஸ்வீட் சாண்டோல், ஐஸ்கிரீம் பீன், ஜாதிக்காய் நார்மல் வெரைட்டி இருக்குது, பட்டிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் ஃப்ரூட் இருக்குது. ஏலக்காயில் வந்து பெரிய செடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்வீட் அம்லம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரூட்டிங் அண்ட் ஃப்ளவரிங் ஸ்டேஜோட பிளான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங்லாம் நல்லா பிடிச்சிருக்குங்க சின்ன செடியிலேயே. ஆப்பிள் பெரில் க்ரீன் இருக்குது, மினி மொசாம்பி. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இருக்குது. அண்ட் 1 or 2ல் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்வீட் லெமன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குட்டி குட்டியாக சூப்பராக வரும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார் ஃப்ரூட் ஸ்வீட் வெரைட்டி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா பெரிய பெரிய பிளான்ட்டே வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பரில் கொடி பெப்பர் இருக்குது, புஷ் பெப்பர் இருக்குது, லாங்கன். ஸோ டைமண்ட் லிவர் லாங்கன் பார்த்தீங்கன்னா பட்டிங் டைப். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 feet இருக்குங்க. ஸோ 3.5 to 4 feet இதிலும் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஃபார் சேலுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீட்லெஸ் சம்பா மினி வெரைட்டி வருது இல்லையா, குட்டி குட்டி. அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளவரிங் அண்ட் காயோடையே இருக்குங்க. ஸோ இவ்வளோ தானே ஆஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னமும் இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90+ வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே நான் சொல்ல முடியல, முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப்சைட்லையும் கேட்லாக்லையும் அப்டேட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வேணுன்றவங்க குயிக்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லிமிட்டட் ஸ்டாக் ஒன்லி, 1 day சேல். ஓகே, பாய்.